தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாளையொட்டி சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள தாளமுத்து நடராசன் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்த உள்ளார். அவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் சேகர்பாபு வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கி கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், தகவல்களை பதிவு பண்ணுங்க. மொழிப்போர் தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மொழிப்போர் தியாகிகள் தினத்தையொட்டி திமுக மாணவரணி சார்பில் இன்றைக்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா சென்னை மூலக்கொத்தளத்தில் இருக்கக்கூடிய மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து மற்றும் நடராஜன் நினைவிடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு நேர்ல மரியாதை செலுத்த இருக்கிறார். இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போது மூலக்கொத்தளம் வந்துவிட்டார். மூலக்கொத்தளம் வந்த முதலமைச்சருக்கு திமுக மாணவர் அணியினர் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டு இப்போது ஒரு பேரணியாக அந்த மூலக்கொத்தளம் நினைவிடம் நோக்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டுமே ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படும். அன்றைய தினம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்துல மரியாதை செலுத்துவது வழக்கம். தினமும் முதலமைச்சர் கருப்பு உடை அணிந்து இந்த மொழிப்போர் தியாகிகள் நினைவு நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி உள்ளிட்டோர் எல்லாம் உடனிருப்பதை பார்க்க முடிகிறது. அதாவது 1938 ஹிந்தி கட்டாயம் அப்படிங்கிற ஒரு கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த ஹிந்தி மொழி கட்டாயம் அப்படிங்கிற கல்வி திட்டத்தை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடைபெற்றது. குறிப்பாக தமிழ் மொழியை தொடர வேண்டும், தமிழ் மொழியை நாங்கள் காப்போம் அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்துக்கு இந்த ஹிந்தி மொழி திணிப்பு எதிரான போராட்டத்துல தான் மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து, நடராஜன் ஆகியோர் எல்லாம் உயிரிழந்தார்கள். அவருடைய தியாகத்தையும் நினைவையும் போற்றக்கூடிய வகையில தான் இன்றைக்கு இந்த மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு தாளமுத்து மற்றும் நடராஜன் நினைவிடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் பேரணியாக சென்று மரியாதை செலுத்தவும் இருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாளையொட்டி சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள தாளமுத்து நடராசன் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்த உள்ளார். அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கி கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். தற்போது முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பேரணியில் கருப்பு உடை அணிந்து அவர்கள் பேரணியாக செல்கின்றனர். மேலும் தகவல்கள் என்ன?
மொழிப்போர் தியாகிகள் தினம் ஜனவரி 25ஆம் தேதி அனுசரிக்கப்படும். அந்த மொழிப்போர் தியாகிகள் தினத்தன்று திமுக சார்பில் பேரணி பொதுக்கூட்டங்கள் நடைபெறுவது வழக்கம். குறிப்பாக மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பொதுக்கூட்டமும் பேரணியும், அதே மாதிரி தலைவர்கள் நினைவிடத்துல மரியாதை செலுத்துவது போன்ற முன்னெடுப்புகள் எல்லாம் திமுக சார்பில் அனுசரிக்கப்படும். இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகளுடைய நினைவு நாள் அப்படிங்கிறதுனால திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில திமுக மாணவரணி நிர்வாகிகள் ஒரு ஆயிரக்கணக்கானோர் இந்த பேரணியில பங்கேற்றிருக்கிறாங்க. சென்னையில மூலக்கொத்தளம் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த மொழிப்போர் தியாகிகள் தமிழ் மொழிக்காக போராடிய தாளமுத்து மற்றும் நடராஜன் நினைவிடம் இருக்கிறது. இவர்களுடைய 2 பேருடைய நினைவிடத்திலேயுமே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தன்று மரியாதை செலுத்துவது வழக்கம். இன்றைக்கு முதலமைச்சர் நேரில் சென்று மரியாதை செலுத்தி இருக்கிறார். ஆண்டுதோறும் முதலமைச்சரும் இதே மூலக்குத்தளம் வந்து மரியாதை செலுத்துவார். இப்போது திமுக மாணவரணி நிர்வாகிகளோடு அணிவகுத்து பேரணி நடைபெறுகிறது. இந்த பேரணியில தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் சேகர் பாபு, திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி உள்ளிட்டோர் எல்லாம் இந்த பேரணியில பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த நினைவிடம் அப்படிங்கிறது சமீபத்துல ஒரு 6 மாதத்துக்கு முன்னராக மறுசீரமைப்பு புனரமைப்பு பண்ணப்பட்டிருந்தது. அதனையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேர்ல சென்று திறந்து வைத்திருந்தார். இந்த சூழல்ல இப்போது இந்த நினைவிடம் அருகே பேரணி வந்துவிட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து மற்றும் நடராஜன் நினைவிடத்துல இப்போது மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இந்த மொழிப்போர் தியாகிகள் தினம் அப்படின்னா எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா 1938 ராஜாஜி சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்தபோது ஹிந்தி கட்டாயம் அப்படிங்கிற ஒரு கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த ஹிந்தி மொழி கட்டாயம் அப்படிங்கிற கல்வி திட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டுல ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்றது. தமிழ் மொழியே தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கோரிக்கையாக இருந்தது. 1938 நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது திருவாளர்கள் தாளமுத்து நடராசன் ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு இந்தி புகுந்தது நாட்டிலே இன்னும் என்ன செய்கின்றேன் வீட்டிலே என கேட்டு செந்தமிழுக்கு தீம்பொன்று வந்து பின்னும் வேதம் இருந்தென்ன லாபம் என முழங்கி தமிழ்காக்க இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்று தங்கள் இன்னுயிர் நீத்தவர்கள் தமிழ் மொழி தியாகிகள் தாளமுத்து நடராசன் ஆகியோர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் தியாகிகள் தாளமுத்து நடராசன் ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தமிழ் உணர்வு கொண்டோரின் கனவை நீங்காது தமிழ்மொழி தியாகிகள் நினைவு நாளையொட்டி சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள தாளமுத்து நடராசன் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை திரையின் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மேயர் பிரியா, அமைச்சர் சேகர் பாபு, மேலும் MP கலாநிதி வீராசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். வீர வணக்கம் 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 கழக தலைவர் தலைமையிலே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர
தமிழ்நாடு வெல்லு தமிழ்நாடு வெல்லு தமிழ்நாடு வெல்லு தமிழ்நாடு வெல்லு தமிழ்நாடு வெல்லு தமிழ்நாடு தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாளில் தமிழ் மொழி தியாகிகள் தாளமுத்து நடராசன் ஆகியோர் நினைவிற்கு மரியாதை மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் மூலக்கொத்தளம் மயான பூமியில் சாலை விளக்குகள், பசுமை புல்வெளிகள் போன்ற மேம்பாட்டு பணிகள். தமிழ் மொழிக்காக இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த தாளமுத்து நடராசனின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்திவிட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாளை ஒட்டி சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள தாளமுத்து நடராசன் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் சேகர் பாபு போன்ற தலைவர்கள் தற்போது அங்கு மரியாதை செலுத்திவிட்டு பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். முழக்கங்களை எழுப்பியும் பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மொழிப்போர் தியாகிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த தாளமுத்து நடராசன் நினைவிடத்தில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார்.